ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம ரஞ்சிதா வந்துக்கிட்டு திடீர்னு நல்லவங்களாக மாறிட்டாங்க. அதுக்கு காரணம் இந்த ராஜேஸ்வரி தான். ராஜேஸ்வரி பண்ணுற பிளான் எல்லாத்தையும் பார்த்தா நம்மளை விஜய் சார் கூட சேர்த்து வைக்கிற மாதிரி தெரியல. விஜய் மாமாவுக்கு எனக்கும் அவங்க நல்லது நினைக்கிற மாதிரி தெரியல. அவங்க பேரில் சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும், அவங்க மட்டும் தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே அவங்களுக்கு எதிராக நம்மளால் நிற்க முடியாது. அதனால் எப்படியாச்சும் ஒன்று நம்ம இனிமேல் அவங்கள விட்டு விலகிடணும். அவங்கள நம்பிட்டு இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம அவங்கள நாடி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா முடிவெத்துறாங்க. ஐயோ என்னோட திடீர்னு இப்படி ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இனிமேல் இவங்களை நம்மனா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு ஏதாச்சும் ஒரு இதில் அவங்கள மாட்டி விட்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. இப்போ என்ன பிளான் பண்ண போகிறாங்க ரஞ்சிதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி நடந்துக்கிற எதுவுமே சரியில்லை. அவங்க போகிற போக்க பார்த்தா நம்மளும் விஜய் சரியாக சேர்த்து வைக்கிற மாதிரி தெரியல. இனிமேலும் அவங்கள நம்புறது தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நமக்கு விஜய் மாமா கிடைக்கலாம் கூட பரவாயில்ல, அவருடைய அழகே அவர் ஆஃபீஸுக்கு போகிறது, அதுவும் இல்லாமல் ஆஃபீஸில் ஒரு அழகான ஒரு இது அமைக்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கம்பீரத்தை பார்த்து தான் அவங்க லவ் பண்ணாங்களே தவிர மற்றபடி அந்த பணத்தை இதுக்கு அப்படியெல்லாம் அவங்க ஆசைப்படலை. அதை விட்டு ஒரு அசிங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கலாம். ஆனால் இந்த ராஜேஸ்வரி நல்லவளாட்டமே கூட என்னடா இது இப்படியெல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. அப்படி எதுக்காக டென்ஷன் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு அவங்க பாஸுக்கு கீழே வேலை செய்கிறாங்க இல்லையா, விஜய் கீழே அவங்கள கூட்டு வச்சுட்டு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், என் பேரில் கம்பெனிலாம் மாற்ற மட்டும் தான் சொன்னேன். அதை விட்டுட்டு உங்களை போய் விஜய்கிட்ட எதையும் நான் உளறி வைக்க சொல்ல, அதுவும் இல்லாமல் ஓவராக பேசவும் சொல்ல. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எப்படியாச்சும் அந்த விஜய் இந்த இடத்த விட்டு என் துண்டை காணும் துணியை காணும் ஓடணும். அவன் பேரில் எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது. கூடிய சீக்கிரத்தில் அவங்ககிட்ட கையெழுத்து வாங்குற வெளியே பாருங்கள். அதுக்கப்புறமா ராஜேஸ்வரி என்டர்பிரைசஸ் அதுதான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத படத்தை நீங்கள் கண்டிப்பாக கண்ணில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், அதுக்கு நான் கேரண்டி. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, எப்படியாச்சும் விஜய்கிட்ட கையெழுத்து வாங்குற வழியை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பணத்தை காட்டி பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கிறாங்க இந்த ராஜேஸ்வரி. அதுவும் இல்லாமல் அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த ராஜேஸ்வரியவே குழப்ப பார்க்குறாங்க, இந்த ரஞ்சிதாவையே. அந்த ராஜேஸ்வரி அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி இப்படி பண்ணுறதெல்லாம் சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணுறீங்க ராஜ்யமா, நீங்கள் பண்ணுற எதுவுமே சரியில்லை அப்படின்னு. நான் அந்த விஜய்க்கு கீழே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சியா, அதுதான் இல்லை, எல்லா கம்பெனியும் எனக்கு கீழே தான் இருக்கணும், நான் கையை காட்டினா தான் எது ஒன்றுமே அங்கே நடக்கணும் அப்படின்ற நிலைமையில தான் நான் இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் என்னை சேர்த்து வைக்கிற இதில் இல்லை போலியே அப்படின்னு சொன்னதும், நான் நீ உன்னை பற்றி கவலைப்படணும், எனக்கு தேவை பணம் தேவைன்றதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். முதல்ல அந்த மல்லி இந்த வீட்டை விட்டு போட்டோம், அதுக்கப்புறம் இவனை நிற்கதியாக நிற்க வச்சு அந்த வெண்பாவை ஏதாச்சும் ஒரு ஹாஸ்டல்லையோ இல்லை அனாத ஆசிரமத்துலேயோ சேர்த்து விட்டு, அதுக்கப்புறம் இந்த விஜய் ஒன்றும் இல்லாதவனா வக்கு இல்லாதவனா அவனை ரோட்டில் நிற்க வச்சுட்டுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் தான் பணக்காரி, நான் வச்சது சட்டம், நான் எங்கே கை காட்டணும் அங்கே எல்லாமே நடக்கும், அதுக்கப்புறம் உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ, விஜய் சார் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறவவே நீ அவரை அழிச்சு ஒரு இடத்துலேருந்து உட்கார வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான்லாம் உனக்கு ஏமாத்திரம், என்னை தூக்கி போடுறது உனக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அதனால் இப்போவே நான் விஜய் சார்கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் விஜய்கிட்ட போய் எல்லா உண்மையும் நடந்ததை சொல்கிறா. இப்படி தான் நடந்துட்டுருக்கு. ராஜேஸ்வரி ரொம்ப கெட்டவங்க, அவங்க நல்லவங்களே கிடையாது, இத்தனை நாள் என்னையும் உங்களை சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு என்னை எவ்வளோ துரோகம் பண்ண வச்சாங்க அதை கூட தாங்கிக்கலாம். ஆனால் அப்போ இவங்க எனக்கே துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க எண்ணெய் முழுக்காவே அந்த ஆஃபீஸ் மேலேயும் ராஜேஸ்வரி என்டர்பிரைசஸ் அப்படின்ற அந்த பிராண்டு மேலேருந்து இருக்க தவிர மற்றபடி ஏன் மேலேயும் அந்த வீட்டு மேலேயும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட பாசமும் இல்லை, கொஞ்சம் கூட ஒரு அக்கறையும் இல்லை. அப்படிப்பட்டவங்களை போய் நம்பியிருக்கீங்களே மாமா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி நறுக்குன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நீ சொல்கிற எதுவுமே நான் நம்ப முடியல அப்படின்னு. சரி, நான் சொல்கிறத நீங்கள் நம்ப தேவையில்லை, நாளைக்கு ஆஃபீஸில் உங்கள்கிட்ட உங்கள் மேனேஜர் ஒரு கையெழுத்து கேட்பாரு, அதை நீங்கள் படித்து பார்த்து போட்டாலும் சரி, படிக்காமல் உங்களை கையெழுத்து போட வச்சாலும் சரி, அப்போ நீங்கள் என்ன நம்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். அதுக்காக ஒரு நாளைக்கு காலையில் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் எந்த ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பற்றி யோசிச்சுட்ருக்கேன். இன்னொரு பக்கம் இந்த வெண்பாவை நினச்சிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு பக்கம் மல்லி இருந்துக்கிட்டு ரூம்குள்ளே வராங்க. வந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்னைக்கு டைவர்ஸ் பெட்டிஷனில் கையெழுத்து கேட்குறீங்களோ அடுத்த நிமிஷமே போட்டு கொடுத்துட்டு நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவேன், நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி இருந்துக்கிட்டு கேட்க, நீங்கள் என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல, நான் எதுக்காக நான் டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, நீங்கள் பண்ணாமையா உங்கள் அக்கா என்கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க,
சொல்கிறாங்க, நீங்கள் வந்து என்னை கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் சரி, அடுத்த நிமிஷமே நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு தயாராக இருக்கேன், அது வரைக்கும் நான் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அனுமதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன சொல்கிறேனே புரியல, என்ன தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசிச்சு மண்டையை வெடிச்சிடுற மாதிரி இருக்குது விஜய்க்கு. நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்ட்டு தெரியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ராஜேஸ்வரி அடங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க அடங்கவே போகிறது இல்லைங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து அந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.